ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக கல்யாணம் மூடு வந்தாச்சுங்க. முத நாள் ஃபுல்லாக பிஸியாக அங்கே சுற்றிட்டு முகூர்த்த கால் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் நம்ம போய் மிங்கிள் ஆக முடியல. அப்படியே பெருசாக எந்த வேலையும் பார்க்கலாம், அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறது நடக்கிறதுலேயே நமக்கு பொழுது சரியாயிடுது. ஃபஸ்ட்டு முகூர்த்த கால் ஊன்னாங்க. எங்கள் இதில் முகூர்த்த கால் ஊனி பால் அதெல்லாம் ஊனி சந்தன போட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அடுத்து முகூர்த்த அரிசி போடுவாங்க எல்லா உறவுகளும் சேர்ந்து. எங்கள் மாமா வீட்டு சைடும் அங்கே பொண்ணு வீடு 100 மீட்டரில் தான் இருக்குது. அங்கேயும் இங்கேயும் ஒரே டைமில் நடந்தது. ஃபஸ்ட்டு அவங்க கொஞ்சம் முன்னாடி முடிச்சிட்டாங்க. சரி அங்கே போகிறதா இங்கே போகிறதான்னு அப்படியே டபுள் மைண்டிலே ஓடிடுச்சு. இங்கேயும் போடல அங்கேயும் போடல. கடைசியில் சரி மெட்டி போடுற வேலை தான் நம்ம வேலை, அந்த வேலையாவது உருப்படியாக பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். அக்கா தங்கச்சி ஃபுல்லாக மெட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். முகூர்த்த அரிசி போடும்போது ஒரு சைடு மெட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. மெட்டி போட அவனை சாமி கும்பிட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மெட்டி போட்டு திரும்ப கூப்பிட்டு வந்து சாமி கும்பிட்றது, அதுதான் இதோட சம்பிரதாயம். ஒரு பக்கம் பெரியவங்களாம் முகூர்த்தரிசி போட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அதுக்குள்ளே டைமே இல்லை. மெட்டி போட்டுட்டு அங்கே போயிட்டு இங்கே வரலான்னு பார்த்தா கடைசியில் இங்கேயும் முடிஞ்சு போச்சு அங்கேயும் முடிஞ்சு போச்சு. கடைசியில் சாமி ரூமில் உட்காந்து அள்ளி போட்டுட்டு இருந்தோம். மெட்டி போடுறது சந்தனம் போட்டு வச்சு லைனாக ஒவ்வொருத்தராக பண்ணுவாங்க. இங்கே அவசரமாக எங்கள் ஊரில் எல்லாத்தையுமே அவசரமாக தான் பண்ணுவாங்க கரெக்டாக. சரி 1 by 1 ஒவ்வொருத்தராவது பண்ணியிருந்துருக்கலாம், அதுவும் பண்ணலை. எல்லாருமே சந்தனம் போட்டு வச்சு அழகாக நிதானமாக மெட்டி போடலாம். எல்லாமே அவசரமாக பண்ணுவாங்க. சரி நம்ம ரொம்ப எதையுமே இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நாமளும் கூட்டமாக சேர்ந்து ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாம் இதே நின்றுக்கலாம். ஒவ்வொருத்தரும் சந்தனம் போட்டு வச்சு மெட்டி போட்டாங்க. எல்லாத்துலேயும் அவசரம் தான். எங்கள் ஊரில் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாங்க. ஒரே நாளில் அன்றைக்கே 4 கல்யாணமோ 5 கல்யாணமோ, பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கள் ஊர். அப்போ எத்தனை வீடு கல்யாண வீடு, எத்தனை வீட்டில் முகூர்த்தரிசி போடணும், எத்தனை வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே உறவுகள், எல்லோரும் எல்லாத்துக்கும் போகணும். எப்படி இருக்கும் அம்மா, மிஷின் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்குலாம் ஐயோ இப்படி ஓடுறாங்க, எப்படா இவங்களுக்குலாம் எனர்ஜி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. வீட்டில் ரொட்டீன் ஒர்க்லாம் எப்படி ஓடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக மெட்டி போட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன் உள்ள. இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இருந்து அங்கேருந்து வந்தோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக. கடைசியில் அங்கேயும் விட்டாச்சு இங்கேயும் விட்டாச்சு. சரி சாமி ரூம்லையாவது நானும் என் தங்கச்சி அள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு அள்ளி போட்டாங்க. கொஞ்சம் சுற்றி கற்றுனாங்க, என்னடி அங்கேயும் போடல இங்கேயும் போடல, சாமி ரூம்குள்ளேயாவது போடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி சாமி ரூமில் மெட்டி போடலாம், சரி முகூர்த்தரிசி அள்ளி போடலான்ட்டு அள்ளி போட்டாங்க. முகூர்த்தரிசி அள்ளி போடும்போது 3 சுற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு மஞ்சள் தண்ணி அப்புறம் இதை போட்டு இதெல்லாம் வைப்பாங்க. வச்சுட்டு சாமியை கும்பிடுவோம். சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இனி வர ஜென்ரேஷன்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்களா என்னன்னு தெரில. பால் ஊற்றுறாங்க, அப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க, அரிசி போடுறாங்க. அப்போ நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இதை கும்பிட்றாங்க. ரொம்ப சிறப்பாக நல்லா இருந்தது. காலையில் 8 மணிக்கு இந்த விஷயம். முதல் நாள் மதுரை போயிட்டு 12-1 மணி போல் தான் நாங்கள் வந்தோம். காலையில் 8 மணிக்கு இது. அப்புறம் தான் ஈவினிங் தான் பொண்ணு கேட்க போகிறது எல்லாம் இருந்தது. ஈவினிங் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசப்ஷன், அதாவது சடங்கு பொண்ணு வீட்டில், அப்புறம் பொண்ணு கேட்குறது, அப்புறம் நிச்சயதார்த்தம். அப்புறம் அவங்க இதில் சடங்கு முடிஞ்சோடனே திருவாதிரைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். திருவாதிரைன்னா மாமா கருகுமணி கட்டுவாங்க. இப்போ இத்தனை ஈவெண்ட்டை அந்த 4 மணிலேருந்து முடிக்கணும். அதுக்கு முன்னாடி கொண்டு போவாங்க அக்கா தங்கச்சி மாமா வீடு எல்லாருமே. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். நானே சொல்லும் போதே எனக்கு மறந்துடுது பாதி ஈவெண்ட். அவ்வளோ இருக்குது. தாய்மாமா சீர் கொண்டு வர்றது, சடங்கு இருக்குது, திருவாதிரை இருக்குது, அப்புறம் பொண்ணு கேட்குறது, அப்புறம் நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு வீட்டிலேருந்து தாய்மாமா வீடு இவங்க தானே மாப்பிள்ளை வீட்டுக்கு, அதனால் இவங்க சீர் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு தனி இது ப்ரொசீஜராக அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாங்க. அப்பா செம்ம டிஃபிகல்ட்டுங்க. ஆனால் இந்த ஊரில் ஓடணுன்னாலே தனி எனர்ஜி வேணும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சிக்காயிடுச்சா, எங்கள் அம்மா ரெடி பண்ணி வந்து அவங்க உட்காந்துருந்தாங்க, வரலேன்னாங்க. எப்படி அப்புறம் மிஸ் பண்ணாங்கன்னா உட்காந்து அழுவாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறக்காக எவ்வளோ ஃபீலிங்ஸ், எவ்வளோ எமோஷன்ஸ், எவ்வளோ நாள் வெயிட்டிங், பல டென்ஷன், பல எதிர்பார்ப்புகளோடு நடந்ததுங்க. முந்தின நாள் இப்படி சிறப்பாக போயிடுச்சு. கரெக்டாக போயிட்டுனா கை இடிக்குது.
அதனால சேர்ந்து வந்துட்டீங்களோ அங்கிட்டு வாங்கி வச்சிருக்கேன். மாமே வீடு வச்சிருப்பா அவளை ஒண்ணுதான் போட்டிருக்கேன். பியூட்டி பார்லர்ல போய் எடுத்து வந்தேன். கேமரா எடுக்க வேண்டாம். கார்ல போய் புகழ் கூட்டி வந்தேன். நின்னுடி சேர்ந்து நல்லா இருக்கியா? யோசிக்கல. ஆனா அது யாரோட நிக்கிறதுன்னு தெரியல. மேல போட வந்தா அவங்களுக்கு மாலை போட்டு உட்கார வச்சுருவாங்க.
பொண்ணுக்கு வீட்டில் சுற்றுவாங்க, ஒரு பொண்ணுக்கு வெளியே ஸ்டேஜ் சடங்கு முடிஞ்சு வெளியில் பார்த்தா சரியான மழை. அடுத்து சடங்கு முடிஞ்சோன்னா அந்த வீட்டில் சுற்றின பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து கருமணி கட்டுவாங்க. அதனால் அந்த தாலி கட்டுறதுனால கருமணி இந்த கருமணி கட்டி முடித்தோடனே பலகாரம் போடுவாங்க. அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த பலகாரம் ஸ்டேஜ் பக்கமே நல்லா போகல. ஆனால் நல்லாயிருக்கும். கமல்சியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பலகாரத்தை எல்லாம் பறிக்கிறேன்னு சண்டை தான் வரும். எங்க மாமிமார்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு மழையை போடுங்க. நீ போ வேண்டாம். அக்கா அங்கே போயிருக்கலாம், அங்கே இருந்து கூட வந்துருக்கலாம். மாமனார் மாமியார் வந்தாங்க. மாமனார் மாமியார் வந்தாங்க. தேடி போனவர்கள் என்னாச்சு? அந்த வீடியோ எடுங்க. சந்தோஷம் மனப்பூர்வமா தரோம். கும்பிட்டு வெளியே வேணாம்னு சொன்னேன். வேணாம்னு சொன்னா கேட்கறாங்களா? சரி வாங்க பந்திக்கு என்ன ரெண்டுமே போடுறேன். இல்லடா கையில எல்லாம் போடலடா. இந்த இடத்துல அடுத்த போல இருக்கு. ஓகேவா? எல்லாருமே கவர் ஆகல, அதனால
சித்திய பையன் அங்க கூட்டியாருமா நம்ம வீட்டுல தான் இருக்கு. மயம் இருந்தானே காணாம வேதா தனுஷா இங்க பார். அண்ணே இவண்ணி நானும் வந்துக்கிறேன். உங்க சொந்தமா தான் இருக்கணும். நானும் வந்துக்கிறேன். தாராளமா நம்ம எல்லாம் வீடியோ வேற எடுத்துட்டு எடுத்துக்க வீடியோ யூடியூப் சப்ஸ்கிரைபர். அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி சீர் எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா பொழுது போச்சுங்க. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 பேருமே 100 மீட்டர் தான். ஆனால் அங்கே அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அவங்க இவங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்னு நல்லா இருந்தது சிறப்பாக. எங்கள் இதில் பெரிய சம்பிரதாயங்கள்ல, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்கங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருகுமணி கட்டுறது, பொண்ணு கேட்குறது, நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து தாய்மாமன் சீர் மாப்பிள்ளை வீட்டுக்கு. முதல் நாளே நல்ல மட்டன், நல்ல சாப்பாடு. அடுத்த நாள் வேறு மட்டன் சாப்பிடணும். இப்படி மட்டன் சாப்பிட்டுட்டு பிஸியாக அப்படியே பயங்கர பிஸியாக போச்சு. ஆனால் எனக்கு இப்போ ஒரு விதமான பதட்டம், அம்மாவுக்கு முடியாதனால ஒரு டென்ஷனோடையே போச்சுங்க. இங்கே சீரை இறக்கி வச்சுட்டு வந்துட்டு அங்கே போய் அம்மாவோட சீர் இதெல்லாம் மொய் எழுதணும்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் அப்படி ஓடிச்சு. குட்டீஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க.